திரைத்துறைங்கிறது இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு இடமா மாறிடுச்சு. நீங்க உதயநிதியோட அந்த கம்பெனி ரெட் ஜெயண்ட்டோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்க எந்த படத்தையும் வெளியிட முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல். 2006, 11 இவங்க ஆட்சியில் இருந்தபோதும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்பவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மொனோபொலி ஆயிடுச்சு. அதனால திரைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலத்துல தான் இருக்குது. இங்க நிறைய பணம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக படம் எடுத்துடலாம். பட் அதை வெளியிடுறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. அது இவர் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் அவங்க பையன்கிட்டயோ மனைவிகிட்டயோ அது அந்த நிறுவனம் மாறி போயிருக்குதுனாலும் இன்னும் அவர் அதில் தலையிட்டு தான் இருக்கார் உதயநிதி அவர்கள். அதனால இது உதயநிதி தலையிடுறாரோ இல்லையோ, உதயநிதியே சுற்றி இருக்கிற அவர் பேரை சொல்லி கட்சிக்காரங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால திரைத்துறை அப்படிங்கிறது வியாபார ரீதியாக அது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. மற்றபடி புது புது முயற்சிகள், புது புது இயக்குனர்கள், தமிழ் சினிமா ஒரு வித்தியாசமான நிறைய களங்களை பார்க்குது. இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான ஒரு சினிமாக்களும் வருது. படைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான நிறைய படைப்புகள் வருவதற்கான காலமாக இருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய தயவு இல்லாமல் இங்கே சினிமாவை வெளியிட முடியாது அப்படிங்கிற ஒரு துர்பாக்கிய நிலைமையும் உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும்.